ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ வீடியோ கவனமாக கவனிங்க. நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸை கரெக்டாக பேசணும் அப்படிங்கிற ஆசை நமக்குள்ளே அதிகமாகவே இருக்குங்க. ஆனால் ஒரு சென்டென்ஸை பேசணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸை நம்ம பேச கற்றுக்கிறதுக்கு படிப்படியாக நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய சென்டென்ஸை நம்ம சூப்பராக இங்கிலீஷில் பேசிடலாங்க. கண்டிப்பாக என்னால் உங்களை இங்கிலீஷ் பேச வைக்க முடியுங்க. இந்த வீடியோ முடியும் போது கண்டிப்பாக நீங்களும் இங்கிலீஷ் பேசுவீங்க. ஓகே, பாருங்களேங்க. இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் இங்கே எழுதியிருக்கேன். அந்த சென்டென்ஸை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சின்ன சின்ன வேர்டாக ஆட் பண்ணி பெரிய சென்டென்ஸ் நான் எழுதியிருக்கேன். பாருங்களேன். நான் தினமும் பேருந்தில் வேலைக்கு போகிறேன். அப்போது நம்ம இதை பேச்சுலக்கில் எப்படி பேசுவோம்? நான் டெய்லி பஸ்ஸில் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? இந்த சென்டென்ஸை பேசணும் இங்கிலீஷில் அப்படின்னா நம்ம இங்கேருந்து பேச ஆரம்பித்தா சூப்பராக பேசலாங்க. படிப்படியாக நம்ம பேசலாம். பாருங்கள், படிப்படியாக நம்ம பேசலாம். பாருங்கள், நான் போகிறேன், நான் வேலைக்கு போகிறேன், நான் பஸ்ஸில் வேலைக்கு போகிறேன், நான் டெய்லி பஸ்ஸில் வேலைக்கு போகிறேன். இந்த மாதிரி இங்கிலீஷில் நம்ம பேச ஆரம்பிக்கலாம். எப்படி பேசுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. ஓகே, கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா தினமும் செய்யும் செயல். இதை வச்சு நீங்களும் நிறைய சென்டென்ஸை யோசிக்கலாம், பேசலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். நான் போகிறேன். இங்கே பாருங்கள், என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பேசுகிறோம். என்ன செய்கிறேன்? நான் போகிறேன். அப்போ இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆன்சரை வாய் திறந்து நீங்கள் பேசுங்க. காமெண்ட்லேயே நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நான் போகிறேன் அப்படிங்கிறத எப்படி பேசலாம்? சொல்லுங்கள் பார்க்கும். ரொம்ப சிம்பிள். பாருங்களேன். ஐ கோ. நான் போகிறேன். ஐ கோ அப்படின்னா நான் போகிறேன். ஓகே, இப்போ செகண்ட் பாருங்களேன். எங்கே. இப்போது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கே போகிறேன் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன ஆன்சர் பண்ணியிருக்கோம்? நான் வேலைக்கு போகிறேன். நான் வேலைக்கு போகிறேன். இதை எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம படிப்படியாக இங்கிலீஷ் பேசலாம். ஓகேங்களா? ஓகே, நான் போகிறேன். ஐ கோ. எங்கே போகிறேன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். எங்கே அப்படிங்கிறதுக்கு எங்கே சொல்லியிருக்கேன்? வேலைக்கு. வேலைக்கு அப்படின்னா டு ஒர்க். ஈஸியாக இருக்கா? ஐ கோ டு ஒர்க். ஐ கோ டு ஒர்க். நான் வேலைக்கு போகிறேன். சிம்பிளாக கற்றுக்கலாம், சிம்பிளாக பேச ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். தேர்ட், எப்படி. எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு என்ன ஆன்சர் இருக்குது? நான் பேருந்தில் வேலைக்கு போகிறேன். நீ எப்படிப்பா வேலைக்கு போகிற? நான் பஸ்ஸில் வேலைக்கு போகிறேன் சொல்கிறோம். பார்த்தீங்களா? ஓகே, இதை எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள். நான் பேருந்தில் வேலைக்கு போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான். பாருங்களேன். ஐ கோ டு ஒர்க். நான் வேலைக்கு போகிறேன். பேருந்தில் வேலைக்கு போகிறேன். அப்போ பேருந்தில் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். இங்கே டைரெக்டாக நம்ம ஐ கோ டு ஒர்க் பஸ் அப்படின்னு பேசாதீங்க. அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி சின்னதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்ட் ஆட் பண்ணி பேசுங்க. பை பஸ். பேருந்தில் பை பஸ். நம்ம பேருந்து அப்படின்னா பஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேருந்தில். புரிஞ்சா உங்களுக்கு? பேருந்தில் பை பஸ். பை பஸ். ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போது நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். நான் தினமும் பேருந்தில் வேலைக்கு போகிறேன். இப்போ இந்த சென்டென்ஸை பேசுகிறதுக்கு தான் நம்ம இங்கேருந்து பேச ஆரம்பித்தோம். புரிஞ்சாங்க? ஈஸியாக இருக்கா? பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன். எப்படியாவது உங்களை இங்கிலீஷில் பேச வச்சுருவேன். இதே மாதிரி பாருங்களேன். கான்செப்ட் 1. இதே மாதிரி இந்த வீடியோவில் நான் 5 கான்செப்ட் சொல்லிக் கொடுக்க போகிறேன். வேறு கான்செப்டில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 5 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் நம்ம பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். இதை வச்சு இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கலாம். பயப்படாதீங்க. ஓகேங்களா? ஓகே, நான் டெய்லி பஸ்ஸில் வேலைக்கு போகிறேன். எப்படி பேசலாம் அதை? ரொம்ப சிம்பிள். பாருங்களேன். எப்போ வேலைக்கு போகிறேன் அப்படின்னா டெய்லி, தினமும். ரொம்ப சிம்பிள். பாருங்களேன். ஐ go to work. I go to work அப்படின்னா சாரி ஓகே ஐ கோ டு ஒர்க் அப்படின்னா நான் வேலைக்கு போகிறேன். எதில் வேலைக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கேன்?
பேருந்தில், பை பஸ். எப்போ வேலைக்கு போவேன்னு சொல்லியிருக்கேன் சொல்லுங்கள் பார்க்கும். தினமும். தினமும் அப்படின்னா அப்படி சொல்லலாம். ரொம்ப சிம்பிள் பாருங்களேன். எவ்ரிடே, தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா பாருங்களேன். ரொம்ப சிம்பிள். ஐ கோ டு ஒர்க் பை பஸ் எவ்ரிடே. நிறுத்தி நிதானமாக பேசுங்க. இந்த சென்டென்ஸை நம்ம 3ஆக கூட பிரிக்கலாங்க. ஐ கோ டு ஒர்க், நான் வேலைக்கு போகிறேன், பை பஸ் பேருந்தில், எவ்ரிடே தினமும். ஈஸியாக இருக்கா? இந்த மாதிரி தாங்க நம்ம ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷில் பேசுகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை எப்படி பேசணும் அப்படின்னு நமக்கு புரியணுங்க. இந்த மாதிரி சென்டென்ஸ் நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா நீங்களாகவே நிறைய சென்டென்ஸ் பேசலாங்க. பாருங்களேன், இங்கே நான் போகிறேன், வேலைக்கு போகிறேன், பேருந்தில் வேலைக்கு போகிறேன், தினமும் பேருந்தில் வேலைக்கு போகிறேன். இது நீங்கள் அப்படியே மாற்றி நான் போகிறேன், நான் வேலைக்கு போகிறேன், நான் ட்ரெயினில் வேலைக்கு போகிறேன், நான் டெய்லி ட்ரெயினில் வேலைக்கு போகிறேன். இதை அப்படியே நீங்கள் பைக்குக்கு மாற்றுங்க. நான் வேலைக்கு போகிறேன், நான் டெய்லி பைக்கில் வேலைக்கு போகிறேன். கார் இருக்குன்னா நான் வேலைக்கு போகிறேன், நான் டெய்லி காரில் வேலைக்கு போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸாக நீங்கள் சூப்பராக பேச ஆரம்பிக்கலாங்க. நீங்கள் யோசிங்க, கண்டிப்பாக பேச முடியும். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பார்த்திங்கன்னா தினமும் செய்யும் வேலை. புரியுதா? ஈஸியாக இருக்கா? இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், மகா அப்போனா இந்த சென்டென்ஸை நம்ம எந்த டென்ஸில் பேசியிருக்கோம்? நல்லா கவனிங்க. எப்பயுமே ஒரு ஆக்ஷனை நம்ம ரெகுலராக டெய்லி செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் பேசுவோம். பாருங்களேன், தினமும் இதுதான் கீவேர்டு. தினமும் அப்படின்னா சப்ஜெக்ட்க்கு அப்புறம் V1 தான், அது ப்ரெசன்ட் டென்ஸில் தான் பேசணும். புரியுதா? ஈஸியாக இருக்குதாங்க. ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆக்ஷனை செய்கிறேன், என்ன செய்கிறேன் அப்படின்னா ஐ கோ. எங்கே போகிறேன் அப்படின்னா ஐ கோ டு ஒர்க். எப்படி போகிறேன் அப்படின்னா ஐ கோ டு ஒர்க் பை பஸ். எப்போ போகிறேன் அப்படின்னா ஐ கோ டு ஒர்க் பை பஸ் எவ்ரிடே. முடிஞ்சு, அவ்வளோதான். ஈஸியாக இருக்குதாங்க. நல்லா புரிஞ்சிடுச்சா? நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணும்போது இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேசலாம் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் பாருங்களேன். நான் டீ குடிக்கிறேன், நான் இந்த கடையில் டீ குடிக்கிறேன், நான் தினமும் இந்த கடையில் டீ குடிக்கிறேன். 3 சிம்பிளான சென்டென்ஸ் தாங்க. இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசலாம்? ஏன்னா அதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில் நம்மளை நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்டென்ஸ் நம்ம டெய்லி இங்கிலீஷில் பேசி பழகணும் அப்படின்னா ரொம்பவே நல்லாவே இங்கிலீஷ் பேச முடியுங்க. ஸோ மறக்காமல் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் எல்லாருமே ஒரு தடவை வாயை திறந்து பேசுகிறீங்க. உங்களுடைய ஆன்சரை முடிஞ்சவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா காமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணி உங்களுடைய ஆன்சரை எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இங்கிலீஷ் பேசும் சேனல் மூலமாக ஃபாஸ்ட் புக் நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். 1000+ இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கான புக். இந்த புக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பேசிக்காக இங்கிலீஷ் கற்றுக்கணும், நிறைய வேர்ட்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த புக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கை நீங்கள் வாங்க விரும்பினால் தாராளமாக வாங்கிக்கலாங்க. இதான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் புக் அப்படின்னு ஒரே ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த புக்கை எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத எங்கள் டீமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் ஆன்லைன் கிளாஸ் இருக்குங்க. எவ்ரி மந்த் ஒவ்வொரு மாதமுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் இருக்கும். பேசிக் கிளாஸஸ் மட்டும்தான் எங்ககிட்ட இருக்குது. இந்த ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணி கூட எங்கள் டீம் கூட டேரெக்டாக பேசிக்கலாம். அவங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. அட்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டே இருக்குது. உங்களுக்கு சேர விருப்பம் இருந்தால் நீங்கள் தாராளமாக சேர்ந்துக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரெசண்ட் இப்போ நடக்குது அல்லது எப்பயுமே ஒரு செயல் நம்ம செய்வோம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். சென்டென்ஸ் பேசணும். இப்போ செகண்ட் கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா நடந்து முடிந்த செயல். நடந்து முடிந்த செயல் அப்படின்னா நம்ம டென்ஸில் எப்படி பேசணும்? அதை எந்த டென்ஸ்குள்ளே வரும் சொல்லுங்கள் பார்க்கும். வெரி குட், சூப்பர், எக்ஸாக்ட்லி கரெக்டாக சொல்லிட்டீங்க. பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா நடந்து முடிந்ததை பற்றி பேசுகிறது. இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் பாருங்களேன், நான் வாங்கினேன்.
இதை வச்சு நம்ம படிப்படியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா பெரிய சென்டென்ஸ் பேசலாம். நான் வாங்கினேன், நான் ஒரு புக்கு வாங்கினேன், நான் என் தம்பிக்காக ஒரு புக்கு வாங்கினேன், நான் நேற்று என் தம்பிக்காக ஒரு புக்கு வாங்கினேன். ஓகே, பேச ஆரம்பிக்கலாமா? ரொம்ப சிம்பிள் தான், பாருங்களேன். இந்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா நடந்து முடிந்த செயலை பற்றி தான் நம்ம பேச வரோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், என்ன செய்தேன், நான் என்ன செஞ்சேன், ஆன்சர் பண்ணுங்கள். நான் வாங்கினேன். நான் வாங்கினேன் அப்படின்னு எப்படி பேசலாம்? சிம்பிள் பாருங்களேன். நான் பாட் வாங்கினேன். பாட் நான் வாங்கினேன். ஈஸியாக இருக்கா? நம்ம இங்கே வாங்கினேன் அப்படின்னு பேசியிருக்கோம். இந்த இடத்துல பை அப்படின்னு பேசக்கூடாது. பை அப்படின்னா வாங்குகிறேன். இங்கே வாங்கினேன் அப்படின்னா பையோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? பாட். பாட் நான் வாங்கினேன். ஓகே, அடுத்து பாருங்கள். நான் ஒரு புத்தகம் வாங்கினேன். நான் ஒரு புக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்ல வரேன். எப்படி பேசலாம்? ரொம்ப சிம்பிள் தான். நிறைய பேர் சூப்பராக பேசிட்டீங்க. வெரி குட், சூப்பருங்க. பாட் நான் வாங்கினேன். என்ன வாங்கினேன்? ஒரு புத்தகம். இப்போ சில பேர் இதை எப்படி பேச வருவீங்க? பாட் ஒன் புக். ஒன் புக் அப்படின்னு பேசாதீங்க. இந்த இடத்துல ஒன்று அப்படின்னு கிடையாது. ஒன்று அப்படின்னா ஒன். இங்கே பாருங்கள், ஒரு அப்படின்னா அப்படின்னு பேசணும். ஓகேங்களா? உங்களுக்கு ஈஸியாக புரியுறதுக்காக சொல்கிறேன். ஒன்று அப்படின்னா ஒன், ஒரு அப்படின்னா ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் அப்படி சொல்லிக் கொடுக்க. ஓகேங்களாங்க? ஓகே. பாட் நான் வாங்கினேன். என்ன? ஒரு புத்தகம். புக் முடிஞ்சு. பாட் புக். பாட் அப்படின்னா நான் வாங்கினேன் அப்படின்னு அர்த்தம். புக் அப்படின்னா ஒரு புத்தகம். அடுத்து போகலாமா? நான் என் தம்பிக்காக ஒரு புத்தகம் வாங்கினேன். இப்போ நல்லா கவனிங்களேன். இங்கே நான் ஒரு புத்தகம் வாங்கினேன். எதை வாங்கினேன்? ஒரு புத்தகம். தேர்ட், நான் என் தம்பிக்காக ஒரு புத்தகம் வாங்கினேன். யாருக்காக? என் தம்பிக்காக. ஓகே, இது எப்படி பேசலாம்? ரொம்ப சிம்பிள் பாருங்களேன். பாட் புக். நான் ஒரு புத்தகம் வாங்கினேன். யாருக்காக? என் தம்பிக்காக. அப்போ இந்த இடத்துல யாரோ ஒருத்தங்களுக்காக நீங்கள் ஒரு செயலை செஞ்சீங்கன்னு சொல்கிறீங்களே, அப்போ எங்கெல்லாம் யாரோ ஒருத்தங்களுக்காக நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்களோ அந்த இடத்துல பாருங்களேன், என் தம்பிக்காக. அப்போ இந்த காகன்னு வருது பார்த்தீங்களா? என் தம்பி அப்படின்னா மை. பாருங்கள், என் தம்பி அப்படின்னா மை பிரதர். இப்போ என் தம்பிக்காக, அந்த காக ஒருத்தங்களுக்காக அப்படின்னு பேசும்போது இதுக்கு முன்னாடி ஃபார் மட்டும் போட்டு நீங்கள் பேசுங்க. முடிஞ்சு. பாட் அ புக் ஃபார் மை பிரதர். தட்ஸ் அவ்வளோதான், முடிஞ்சு. பாட் அ புக் ஃபார் மை பிரதர். நான் என் தம்பிக்காக ஒரு புத்தகம் வாங்கினேன். ஈஸியாக இருக்கா? இப்போ பெரிய சென்டென்ஸுங்க நடந்திருக்கேன். நான் நேற்று என் தம்பிக்காக ஒரு புத்தகம் வாங்கினேன். இப்படி தாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஒரு சென்டென்ஸை சூப்பராக பேச ஆரம்பிக்க முடியும். நம்ம டேரெக்டாக அந்த சென்டென்ஸ் பேசிடலாங்க, ஈஸியாக பேசலாம். பட் இந்த சென்டென்ஸை எப்படி பேசணும் அப்படிங்கிறது சில பேருக்கு குழப்பமாக இருக்கும். சில பேர் பேசுகிறதுக்கே தடுமாறுவாங்க. அவங்களுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக நான் அந்த வீடியோ பண்ணியிருக்கேன். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள். பாருங்கள். எப்போ வாங்கினேன்? எப்போ வாங்கினேன்? நேற்று. ஓகே, பேசலாமா? எப்பயுமே நம்ம ஒரு டைமை, காலத்தை மென்ஷன் பண்ணுறோன்னா அதை கடைசியாக தூக்கி போட்டுடணும். அதுக்கு முன்னாடி இடம் வரணும். அதுக்கு முன்னாடி யாருக்காக, எதை, இதெல்லாம் நம்ம பேசணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெர்பை பேசணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா சப்ஜெக்டை பேசணும். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துலேருந்து தான் பேச முடியும். எப்படி பேசலாம்? நான் நேற்று என் தம்பிக்காக ஒரு புத்தகம் வாங்கினேன். பாருங்கள். பாட் அ புக். நான் ஒரு புத்தகம் வாங்கினேன். யாருக்காக வாங்கினேன்? என் தம்பிக்காக. ஃபார் மை பிரதர். எப்போ வாங்கினேன்? பாருங்கள், எப்போ அப்படிங்கிறது கடைசியாக போச்சு. எப்போ வாங்கினேன்? நேற்று. நேற்று அப்படின்னா எஸ்டர்டே. முடிஞ்சு. அவ்வளோதாங்க. பாட் அ புக் அப்படின்னா நான் ஒரு புத்தகம் வாங்கினேன். பாருங்கள்,
ஐ பாட் அ புக். நான் ஒரு புத்தகம் வாங்கினேன். யாருக்காக வாங்கினேன்? ஃபார் மை பிரதர். என் தம்பிக்காக. எப்போ? எஸ்டர்டே, நேற்று. முடிஞ்சு. அவ்வளோதான். பாருங்களேன், இது சிம்பிள் பாஸ்ட், நடந்து முடிந்ததை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறுத்தி நிதானமாக டைம் எடுத்து கூட பேசுங்க, ஆனால் இங்கிலீஷில் பேசுங்க. ஓகேங்களா? பாருங்கள், நான் வாங்கினேன். ஐ பாட். நான் ஒரு புத்தகம் வாங்கினேன். ஐ பாட் அ புக். நான் என் தம்பிக்காக ஒரு புத்தகம் வாங்கினேன். ஐ பாட் அ புக் ஃபார் மை பிரதர். நான் நேற்று என் தம்பிக்காக ஒரு புத்தகம் வாங்கினேன். ஐ பாட் அ புக் ஃபார் மை பிரதர் எஸ்டர்டே. இட்ஸ் அவ்வளோ ஈஸியாக இருக்கா? இந்த மாதிரி நீங்களாக யோசிங்க. நான் ஒரு பேனா வாங்கினேன். நான் என் அம்மாவுக்காக ஒரு பேனா வாங்கினேன். நான் நேற்று என் அம்மாவுக்காக ஒரு பேனா வாங்கினேன். இந்த மாதிரி நீங்களாக யோசிங்க, நீங்களாக திங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் பேச முடியுங்க. இப்போ இது நீங்கள் இப்படியும் பேசலாம். நான் ஒரு ஃபோன் வாங்கினேன். நான் என் அப்பாவுக்காக ஒரு ஃபோன் வாங்கினேன். நான் என் அப்பாவுக்காக நேற்று ஒரு ஃபோன் வாங்கினேன். ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸ் தான். இப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் எப்படி ஒரு சென்டென்ஸை பேசணும் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும். நம்மளும் ஃப்ளூயண்ட்டாக பேச ஆரம்பிச்சிருவோங்க. புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகேங்க, இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். இந்த 6 சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் மறக்காமல் காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம 3rd கான்செப்ட் பார்க்க போகிறோம். வீடியோவை கவனமாக கவனிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 2 கான்செப்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி நம்ம லாங் சென்ஸ் நம்ம பேசணும் அப்படிங்கிறது பார்த்தோம். செகண்ட் கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் வச்சு பார்த்தோம். இப்போ 3rd கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாருங்களேன், நான் படிச்சிட்ருக்கிறேன். இதை வச்சு நம்ம எப்படி இவ்வளோ பெரிய சென்டென்ஸை நம்ம பேசலாம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பேச ஆரம்பிக்கலாம். இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்களேன். ஓகே, பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட்னு பாருங்கள். என்ன செய்து கொண்டிருக்கிறேன். இங்கே இடம் இல்லாதனால நான் இங்கே டாட் டாட்டாக வச்சுருக்கேன். ஓகேங்களா? என்ன செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன ஆன்சருங்க இருக்குது? நான் படிச்சிட்ருக்கிறேன். எப்படி பேசலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. பாருங்களேன், ஐ ஆம் ஸ்டடியிங். நான் படித்து கொண்டிருக்கிறேன். செகண்ட் பாருங்கள், எதை படித்து கொண்டிருக்கிறேன்? நான் ஆங்கிலம் படித்து கொண்டிருக்கிறேன். எப்படி பேசலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். பாருங்கள், ஐ ஆம் ஸ்டடியிங் இங்கிலீஷ். நான் ஆங்கிலம் படித்து கொண்டிருக்கிறேன். புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகே, தேர்ட் பாருங்கள். எங்கே எங்கே அப்படிங்கிற கேள்விக்கு என்ன ஆன்சர் இருக்குது? நான் வீட்டில் ஆங்கிலம் படித்து கொண்டிருக்கிறேன். எப்படி பேசலாம்? நிறைய பேருக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா புரியுதுன்னா உங்களோட ஃபீட்பேக்கை அந்த வீடியோ முடியும் போது எனக்கு காமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஓகே, நான் வீட்டில் ஆங்கிலம் படித்து கொண்டிருக்கிறேன். ஒரு ஆக்ஷனை நான் செய்து கொண்டிருக்கிறேன் இப்போ இந்த டைமில். ஓகேங்களா? ஓகே, ஐ ஆம் ஸ்டடியிங் இங்கிலீஷ். எங்கே? வீட்டில். வீட்டில் அப்படின்னா அட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் பேசணும். ஓகேங்களா? எங்கே? வீட்டில். ஹோம். ஐ ஆம் ஸ்டடியிங் இங்கிலீஷ் அட் ஹோம். இப்போது நம்ம டேரெக்டாக அட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் போடாமல் ஹோம் அப்படின்னு பேசக்கூடாது. இங்கே நம்ம ஒரு இடத்த மென்ஷன் பண்ணுறோம், ஒரு பிளேஸை மென்ஷன் பண்ணுறோம். அட் ஹோம், வீட்டில். வீடு அப்படின்னா ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கே ஸ்பெசிஃபிக்காக எம்பசிஸ் பண்ணி வீட்டில் அப்படின்னு சொல்கிறதுனால அட் ஹோம் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஐ ஆம் ஸ்டடிங் இங்கிலீஷ் அட் ஹோம். நான் வீட்டில் ஆங்கிலம் படித்து கொண்டிருக்கிறேன். இப்போ அடுத்து பாருங்கள். ஓகே, எங்கே அப்படிங்கிற கேள்விக்கு வீட்டில் படித்து கொண்டிருக்கிறேன். இப்போ எப்போ அப்படிங்கிற கேள்விக்கு என்ன ஆன்சர் இருக்குது? நான் இப்போ வீட்டில் படிச்சிட்ருக்கிறேன். எப்போ அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் என்ன? இப்போ. ஓகேங்களா? நம்மளாம் இப்படி தான் நம்ம தமிழில் பேசுவோங்க. கிராமத்தில் இருக்கிறதுனால
எப்போ இப்போ. ஸோ இந்த மாதிரியே பார்த்திங்கன்னா நம்ம அப்படி தான் பேசுவோம், நம்மளோட நேச்சரே அப்படி தான். ஓகேங்களா? ஓகே, நான் இப்போ வீட்டில் படிச்சுட்ருக்கிறேன். ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் பாருங்களேன். என் கூட சேர்ந்து நீங்களும் பின்னாடியே பேசுங்க. நிறைய பேர் பேசுகிறீங்க, அதை கேட்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. மகா உங்கள் கிளாஸ் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க. ஆல் க்ளோரி டு அவர் ஹெவன்லி ஃபாதர். ஓகே, இப்போ பார்க்கலாமா? ஐ ஆம் ஸ்டடியிங். நான் படித்து கொண்டிருக்கிறேன். என்ன படிச்சுட்ருக்கிறேன்? இங்கிலீஷ். எங்கே படிச்சுட்ருக்கிறேன்? அட் ஹோம். எப்போ படிச்சுட்ருக்கிறேன்? இப்போ. நவ். முடிஞ்சு. இப்போ நீங்கள் பாருங்களேன். ஃபஸ்ட்டு என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நல்லா கவனிங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன செய்து கொண்டிருக்கிறேன் பாருங்கள். என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? ஐ ஆம் ஸ்டடியிங். நான் படிச்சுட்ருக்கிறேன். எதை படிச்சுட்ருக்கிறேன்? இங்கிலீஷ். எங்கே படிச்சுட்ருக்கிறேன்? அட் ஹோம். எப்போ படிச்சுட்ருக்கிறேன்? நவ். முடிஞ்சு. அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப 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 சிம்பிள் தாங்க. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம டெய்லி ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 15 நிமிஷம் இந்த மாதிரி கான்செப்ட் வச்சு நம்ம டெய்லி பேசும்போது தான் தானாக இங்கிலீஷ் வரும். ஓகேங்களா? கண்டிப்பாக பேச முடியும். என்னால் பேச முடியல, எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் இருக்கிறேன். எப்படி ஒரு குழந்தை பிறந்த உடனேயும் டக்குன்னு எஞ்சி நடந்துடும், ஓடிடுமா? கிடையாதுங்க. நம்மளாம் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு இப்போ தான் குழந்தையாக இருக்கிறோம். நான் இருக்கிறேன். அப்பா மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்கள் கையை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க பழக்க வச்சு அதுக்கப்புறம் உங்களை ஃபாஸ்ட்டாக ஓட வைப்பேன். ஸோ நான் நல்ல டீச்சராக உங்களுக்கு இருக்குன்னு ஆசைப்பட்றேன். ஒரு நல்ல பேரண்ட்டாக இருந்து தன்னோட பிள்ளைங்களுக்கு எப்படி நல்ல எஜுகேஷன் கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஒரு கரிசனையாக உங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுக்கணுன்னு ஆசை இருக்குது. நீங்கள் என்ன பண்ணாலுமே என்ன பண்ணுங்கன்னா ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிடுங்க. ஓகேங்களாங்க? நல்லா புரியுதா? ஓகே, இப்போ நம்ம 3 கான்செப்ட் பார்த்துருக்கோம். ப்ரெசண்ட், பாஸ்ட். தேர்ட் கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தேர்ட் கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பேசியிருக்கோம். ஈஸியாக இருக்கா? இப்போ நம்ம ஃபோர்த் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் எப்பயும் போல் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் இதை இங்கிலீஷில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத பேசி பழகுங்க. மறக்காமல் உங்களுடைய ஆன்சரையும் நீங்கள் காமெண்ட்டில் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ ஃபோர்த்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபோர்த் கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா எதிர்காலத்தில் நடக்கும் செயலை பற்றி நம்ம ஒரு லாங் சென்ஸ் நம்ம பேச போகிறோம். அதை தான் எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசுகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். செகண்ட் என்ன பார்த்தோம்? பாஸ்ட் டென்ஸ், அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். தேர்ட் என்ன பார்த்தோம்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ ஃபோர்த் பார்த்திங்க அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகே, பார்க்கலாமா? நான் வருவேன், நான் அவன் கூட வருவேன், நான் அவன் கூட அவன் வீட்டுக்கு வருவேன், நான் நாளைக்கு அவன் கூட அவன் வீட்டுக்கு வருவேன். சிம்பிள் தாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்களேன். என்ன செய்வேன்? நான் வருவேன். பாருங்கள், செய்வேன் ஃப்யூச்சரை பற்றி தான் பேசியிருக்கோம். என்ன செய்கிறேன் அப்படின்னா ப்ரெசன்ட், அல்லனா ப்ரெசன்ட் கண்டினியூஸ். என்ன செய்தேன் அப்படின்னா பாஸ்ட். என்ன செய்வேன் அப்படின்னா ஃப்யூச்சர். அதுக்கான ஆன்சர் தான் நான் வருவேன். ரொம்ப சிம்பிள். நான் அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லுவோம். வருவதற்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? கம். ஐ கம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்க்கும் வேர்புக்கும் சென்டரில் வில் மட்டும் ஆட் பண்ணுங்கள், முடிஞ்சு. நான் வருவேன், ஐ வில் கம். இப்போ இந்த வில் இல்லை அப்படின்னா ஐ கம் அப்படின்னா நான் வர்றேன் அப்படின்னு அர்த்தம். இந்த சப்ஜெக்ட்க்கு வேர்புக்கு சென்டரில் வில்லை நம்ம ஆட் பண்ணி பேசும்போது வருவேன் அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? ஐ வில் கம், ஐ வில் கம், நான் வருவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்விக்கு ஆன்சர் இங்கே இருக்குது, நான் வருவேன். செகண்ட் பாருங்கள், யாருடன். கேள்விக்கு என்ன ஆன்சர் இருக்குது? அவனுடன். நான் அவனுடன் வருவேன். இதை நம்ம பேச்சு வழக்கில் நான் அவன் கூட வருவேன். எப்படி பேசலாம்? சிம்பிள் தான் பாருங்கள். நான் வருவேன், ஐ வில் கம், யாருடன்? அவனுடன். அப்போ இதை எப்படி பேசலாம்?
வித் ஹிம் நான் அவனுடன் வருவேன். ஆன்சர் பண்ணுறீங்களா, பேசுகிறீங்களா? ஈஸியாக இருக்குதா? ஓகே, அடுத்து பார்க்கலாம் வாங்க. எங்கே அப்படிங்கிற கேள்விக்கு என்ன ஆன்சர் இருக்குது? உன் வீட்டிற்கு. பாருங்கள், நான் அவனுடன் உன் வீட்டிற்கு வருவேன். எப்படி பேசலாம்? ரொம்ப சிம்பிள் தாங்க, பாருங்களேன். I will come with him. யாரோட வீட்டுக்கு? உன் வீட்டிற்கு. எப்படி பேசலாம்? To your house. That's all. I'll come with him to your house. I'll come with him to your house. நான் அவனுடன் உன் வீட்டிற்கு வருவேன். பாருங்களேன், I will comeனா நான் வருவேன், with him அப்படின்னா அவனுடன், to your house அப்படின்னா உன்னுடைய வீட்டிற்கு, ஒரு இடத்துக்கு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அப்போ நம்ம to ஆட் பண்ணி பேசணும். வீட்டிற்கு, to your house. இப்போது சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், நீங்கள் ஒரு இடத்த பற்றி பேசும்போது அட்டுன்னு தானே பேசணும்னு சொல்லியிருக்கீங்க, அட் ஹோம் அப்படின்னு தானே பேசணும். பட் ஆனால் இந்த இடத்துல to ஆட் பண்ணி பேசியிருக்குமே. நல்லா கவனிங்க, இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதுகிறேன். வீட்டில், ஒரு இடத்தில் அப்படின்னா அட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வச்சு பேசுங்க. இதுவே அப்படின்னா பாருங்கள், வீட்டிற்கு, ஒரு இடத்துக்கு அப்படின்னா to ஆட் பண்ணி பேசுங்க. முடிஞ்சு. வீட்டில் அட், வீட்டிற்கு to. ஈஸியாக இருக்கா? புரிஞ்சா? ஏன்னா நான் ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னா அட், நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா ஒரு இடத்துக்கு, வீட்டுக்கு, அங்கே நம்ம to ஆட் பண்ணி பேசணும். ப்ரிப்போசிஷன் ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு ப்ரிப்போசிஷனுக்கு தனியாக வீடியோ வேணால் கேளுங்க, கண்டிப்பாக நான் பண்ணுறேங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். நான் நாளை, ஓகே சாரி, இங்கே பாருங்க, எப்போ அப்படிங்கிற கேள்விக்கு என்ன ஆன்சர் இருக்குது? நாளை. நான் நாளை அவனுடன் உன் வீட்டிற்கு வருவேன். இது நம்ம பேச்சொல்லுக்குள்ள, நாளைக்கு அவங்க கூட சேர்ந்து நான் உன் வீட்டுக்கு வருவேன்டா சொல்லுவேன் பார்த்தீங்களா. நான் நாளைக்கு அவங்க கூட சேர்ந்து உன் வீட்டுக்கு வருவேன், அல்லது அவனுடன் உன் வீட்டுக்கு வருவேன். புரிஞ்சா? ஓகே, எப்படி பேசலாம்? சிம்பிள் தான், பாருங்களேன். ஐ வில் கம், நான் வருவேன், வித் ஹிம் அவனுடன், டு யுவர் ஹவுஸ் உன்னுடைய வீட்டிற்கு, எப்போ? நாளை, டுமாரோ. தட்ஸ் ஆல். ஈஸியாக இருக்குதா? நல்லா புரியுதா? இப்போ நம்ம இதே சென்டென்ஸை இன்னும் பர்ஃபெக்டாக, ரொம்ப ஸ்டைலாக, கரெக்டாக பேசணும் அப்படின்னா எப்படி பேசலாம் அப்படின்னா பாருங்களேன். ஐ வில் கம் டு யுவர் ஹவுஸ் வித் ஹிம் டுமாரோ. இப்படி நம்ம பேசலாம். இன்னும் கரெக்டாக பேசணும் அப்படின்னா இதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு இந்த லைனில் சொல்லிக் கொடுக்குறதுனால நான் இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தேன். பட் இது இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஐ வில் கம் டு யுவர் ஹவுஸ் வித் ஹிம் டுமாரோ. நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறத பேசணும், நான் எங்கே வரேன் அப்படிங்கிறத பேசணும், யார் கூட வரேன் அப்படிங்கிறத பேசணும், எப்போ வரேன் அப்படிங்கிறத நம்ம பேசணும். தட்ஸ் ஆல். ஈஸியாக இருக்குதா? இப்போ நம்ம மொத்தமாக 4 கான்செப்ட் பார்த்துருக்கோங்க. ஓகே, இப்போ ஃபைனலாக 5th கான்செப்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5th கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா திறமையை பற்றி பேசும்போது நம்மளால் ஒரு செயலை செய்ய முடியும் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஓகே, அதை எப்படி பேசலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டுன்னு பாருங்களேன், என்னால் முடியுங்க, என்னால் ஒரு செயலை செய்ய முடியும், என்னால் இங்கிலீஷ் பேச முடியும், என்னால் அங்கே போக முடியும், என்னால் இதை வரைய முடியும், என்னால் இந்த வேலையை செய்ய முடியும். அந்த வேலையை செய்யத்தக்கதான எபிலிட்டி நம்மகிட்ட இருக்கும். ஓகேங்களா? ஓகே, எப்படி பேசலாம்? என்னால் முடியும் அப்படின்னா உங்களோட ஆன்சரை என்ன பண்ணுங்கள், காமெண்ட்டில் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஓகே, என்னால் முடியும், ஐ கேன். ஐனா என்னால், கேன் அப்படின்னா முடியும். செகண்ட் பாருங்கள், என்னால் பேச முடியும், ஐ கேன் ஸ்பீக். ஐ கேன் ஸ்பீக், ஐ கேன் ஸ்பீக், என்னால் பேச முடியும். தேர்ட் பாருங்கள், என்னால் ஆங்கிலம் பேச முடியும். எப்படி பேசலாம்? ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், என்னால் ஆங்கிலம் பேச முடியும். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ்.
எல்லாரும் சொல்லுங்கள். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். என்னால் இங்கிலீஷ் பேச முடியும். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். என்னால் இங்கிலீஷ் பேச முடியும். ஓகே. என்னால் என் நண்பர்களுடன் இங்கிலீஷ் பேச முடியும். எப்படி பேசலாம்? ரொம்ப சிம்பிள் பாருங்களேன். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் என் நண்பர்களுடன். எப்படி சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்கள். என் நண்பர்களுடன் ஆன்சர் பண்ணுங்கள். வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். என்னால் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து நல்லா இங்கிலீஷ் பேச முடியும். நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? யாரும் சோர்ந்து போகாதீங்க. இப்போ தைரியமாக சொல்லுங்கள். என்னால் இங்கிலீஷ் பேச முடியும். சத்தமாக சொல்லுங்கள். என்னால் இங்கிலீஷ் பேச முடியும். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். கண்டிப்பாக பேச முடியுங்க. இப்போ சொல்கிறேன். நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியும். சத்தமாக சொல்லுங்கள். நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியும். we can speak English. we can speak English. நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியும். கண்டிப்பாக பேச முடியுங்க. ஓகே. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக சின்ன சின்ன சென்டென்ஸில் பேச ஆரம்பிச்சு அப்படியே பெரிய சென்டென்ஸ் நீங்களாகவே பேச ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணால் போதுங்க. அந்த முயற்சி நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? ஓகேங்க. இப்போது வீடியோ முடிக்க போகிறோம். இப்போ வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்திருக்கீங்களா செக் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணல அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா 1000+ இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கான புக் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ.